வணக்கமகளே. 10 ஆண்டு காலமாக காதலித்த காதலனுக்கு தெரியாமல் வேறு ஒருவரை கல்லூரி மாணவி பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த காதலன் விரக்தி அடைந்து கத்தியை எடுத்து சரமாரியாக காதலியை குத்திய சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள கோட்டூர் தோட்டம் பகுதியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன். இவருடைய மகள்தான் வசந்தி பிரியா, வயது 24. பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார். கோட்டூரை அடுத்த நெருஞ்சினக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சேகர். இவரது மகன்தான் மகாதேவன், வயது 28. இவர் மன்னார்குடியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். ஒரே சமூகத்தை சேர்ந்த இருவருமே கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் மகாதேவனின் நடவடிக்கை பிடிக்காததால் கடந்த சில நாட்களாக அவருடன் பேசுவதை வசந்தி பிரியா தவிர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் வசந்தி பிரியா தனது வீட்டு வாசலில் நின்றிருந்த போது அங்கு வந்த மகாதேவன் தன்னை திருமணம் செய்ய வற்புறுத்தியுள்ளார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வசந்தி பிரியாவின் கழுத்தில் குத்திவிட்டு தப்பி ஓடியும் விட்டார். இதில் காயமடைந்த வசந்தி பிரியாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து கோட்டூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மகாதேவனை போலீசார் தேடி வருகிறார்கள். இது குறித்து மகாதேவன் உறவினர்கள் கூறுகையில், வசந்தி பிரியாவை மகாதேவன் 10 ஆண்டுகளாக காதலித்திருந்ததாகவும் வசந்தி பிரியாவிற்கு எல்லா உதவிகளையும் மகாதேவன் செய்து வந்துள்ளதாகவும் கடந்த 6 மாதமாக உள்ளிக்கோட்டை பகுதியை சேர்ந்த ரூபன் குமாருக்கும் வசந்தி பிரியாவுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளதாகவும் இவர்கள் இருவருமே விலக்குடியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு திருத்துறைப்பூண்டியில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தில் தங்களது திருமணத்தை பதிவு செய்துள்ளனர் எனவும் இருவருமே திருமணம் செய்து கொண்டது காலப்போக்கில் மகாதேவனுக்கு தெரிந்த நிலையில்தான் ஆத்திரமடைந்து வசந்தி பிரியாவை கத்தியால் குத்தியுள்ளதாக உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.